இருப்பா என்னோட மொபைல கீட்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு. போற போக்க பார்த்தா என்னோட மொபைல அடுப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசியிருக்காங்க. மொபைல் எதுக்கு ஹீட் ஆகுது, மொபைலோட ஹீட்டை குறையதுக்கு என்ன பண்ண, அடுப்பா இருக்கிற அந்த மொபைலை எப்படி பாத்திரமா மாத்துறது, அதாவது சூடே இல்லாத பாத்திரமா எப்படி மாத்துறது, அதை பத்தி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தா எல்லா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். மூணாம் மொபைல் எந்த சைடு ஹீட் ஆகுது, அதாவது இந்த பேட்டரி சைடு ஹீட் ஆகுது. அந்த மாதிரி பேட்டரி சைடு ஹீட் ஆச்சுன்னா அது சொல்யூஷனே வேற. மூணாம் மொபைல் எந்த சார்ஜரை யூஸ் பண்றீங்க, அதாவது உங்களோட மொபைலை வாங்கும்போது எந்த சார்ஜ் கொடுத்தாங்களோ அந்த சார்ஜர் யூஸ் பண்ணீங்களா, இல்லை வேற ஒரு சார்ஜரை யூஸ் பண்ணீங்களா, அப்படியே வேற சார்ஜ் யூஸ் பண்ணலாம். அது ஒரு பிராண்டான சார்ஜா இல்லை லோக்கல் சார்ஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ரீசன்லையும் உங்களோட மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உங்களோட மொபைல் பேட்டரி சைடு ஹீட் ஆகலே அது முதல் ரீசன் சார்ஜர் தான். உங்களோட மொபைல் எந்த சார்ஜ் யூஸ் பண்ணீங்களா, முதலே சொன்ன மாதிரி தான் உங்களோட மொபைல ஃபர்ஸ்ட் வாங்கும்போது எந்த சார்ஜ் கொடுத்தாங்களோ அந்த சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாருங்க. அப்போ இந்த சார்ஜ் யூஸ் பண்ணாதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சார்ஜ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த மொபைலுக்கு இத்தனை வருஷம் தான் சார்ஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி தரப்புல இருந்து ஒரு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அதாவது சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த அடாப்டரை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ உணரவே முடியாது. உங்களோட மொபைல் ஒரு விவோ மொபைல்னு வச்சுக்கோங்க. அந்த மொபைலோட சார்ஜர் வந்து நீங்க வந்து ஒரு ஓப்போ மொபைல் சார்ஜரோ இல்லை ஒன் பிளஸ் மொபைலோட சார்ஜரோ யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹீட்டிங் இஷ்யூ வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது முழுக்க காரணம் இந்த மொபைலுக்கு இத்தனை வருஷம் சார்ஜிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி தரப்புல இருந்து ஒரு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரே ஒரு ரீசன் தான். அடுத்து உங்களோட மொபைல சார்ஜ் போடும்போது ஏகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி உங்களோட மொபைல செல்லுக்குள்ள போகும். இந்த மாதிரி செல்லுக்குள்ள போகும்போது ஏகப்பட்ட எலக்ட்ரான் டிராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி டிராவல் ஆகிறது மூலியமா ஏகப்பட்ட எலக்ட்ரான் மோதும். இந்த மாதிரி மோதல் மூலியமா உங்களோட மொபைல் வந்து ஹீட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஹீட் ஆச்சுன்னா உங்களோட மொபைல் வந்து ஹீட்டை ரிடியூஸ் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட வைங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா உங்களோட மொபைல தலைவணிக்கிட்டே ஒரு துணிக்கிட்டே வைக்காது. அதெல்லாம் துணிக்கிட்ட தலைவணிக்கிட்டே வைக்கும் போது உங்களோட மொபைல் எல்லா சைடுமே ஹீட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட மொபைல இருக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட வைங்க. அப்சர்வ் பண்ற மாதிரி ஆப்ஜெக்ட் வரணும் இல்லை ஸ்டோன் டைல்ஸ் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிட்ட வைங்க. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிட்ட வைக்கிறது மூலமா உங்களோட மொபைல இருக்கிற ஹீட்டை ஃபுல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இது மூலம் உங்களோட மொபைலுக்கு ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது உங்களோட மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு அதிகமான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மொபைலோட ஃபேக் கவர் தான் அதிகமான ரீசன். அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மொபைல் நீங்க அதிகமாக யூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபேக் கவர் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது நம்மளுக்கே தெரியும். இந்த மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஃபேக் கவரை போய் நீங்க போட்டீங்கன்னா ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகாம அப்படியே தண்ணடிக்கிட்டே இருக்கும். எந்த சைடா வெளியே போறது அப்படிங்கிற மாதிரி தண்ணடிக்கிட்டே இருக்கும். உங்களோட மொபைல் சார்ஜ் பண்ணும்போது இதே பஞ்சாயத்து தான். உங்களோட மொபைல் சார்ஜ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபேக் கவரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணினா ஹீட் எப்படா வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெயில இருக்கீங்க, வெயில இருக்கும்போது உங்ககிட்ட சொட்டு கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கும். கவர் போடுறது மூலமா ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகவே ஆகாது. ஃபுல் குவாலிட்டியே பரவிக்கிட்டே இருக்கும். இதனால உங்களோட மொபைலுக்கு டிஸ்பிளே கூட சூடாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மொபைல சார்ஜ் போடுறது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாதுன்னா ஏரோப்ளேன் மோட நீங்க ஆன் பண்ணிட்டு சார்ஜ் போடுங்க. இல்லைன்னா உங்களோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடுங்க. இது மூலியமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகவே ஆகாது. அதுக்கு முழுக்க காரணம் பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு ஆப்ஷனுமே ரன்னிங் ஆகாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஹீட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகாது. அடுத்த விஷயம், என்னோட மொபைல ஏகப்பட்ட இது பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் என்னோட மொபைல வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. அதிகமாக நான் யூஸ் பண்ணவே இல்லை என்னோட மொபைல, இருந்தாலும் ஹீட்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு நினைச்சீங்கன்னா உங்களோட மொபைல இருக்கிற அந்த பேட்டியை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு பேட்டி போட்டுருங்க. ஏன்னா உங்களோட மொபைல் வந்து பேட்டி அடி வாங்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. உங்களோட பேட்டியில் ஏதோ ஒரு செல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு பேட்டி போட்டுருங்க. இல்லைன்னா அந்த பேட்டியை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். உங்களோட மொபைல மேல இருக்கிற பட்டு ஹீட் ஆகுதுன்னா உங்களோட மொபைல இருக்கிற ஜிபியூ அந்த ஜிபியூ இன்னும் கிளியரமா இருக்கணும். ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தரமா வேலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இது சொல்யூஷனே வேற. மொபைல செட்டிங்ஸ் போயிடும். அதுக்கு முன்னாடி இந்த ஹீட் இருக்கிற ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட மொபைல ஒரு டாஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டுமே ரெண்டாவது டாஸ்க்கு மூணாவது டாஸ்க்கு பல பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 50 கிலோ முடைய ஒரு மனுஷன் ஒன்று தான் தூக்கணும். அந்த ஒரு மனுஷன் 2 முறை தூக்க சொன்னா பயங்கரமா திணறுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ரன்னிங் ஆகும். ஒரு டாஸ்க் யூஸ் பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற, 2 டாஸ்க் 3 டாஸ்க் யூஸ் பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற, ரெண்டுமே பயங்கரமா டிஃபர் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் ப்ராசஸர் அப்படிங்கிறது தண்ணடிக்கிட்டே இருக்கு. ஏகப்பட்ட டாஸ்க் யூஸ் பண்றது மூலமா உங்களோட மொபைல் ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு ஆப்ஸ்குள்ள போய் ஏதோ சம்திங் ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்றது, இந்த மாதிரி அடுத்த டைம்ல 2 ஆப்ஸ் யூஸ் பண்றது மூலமா உங்களோட ப்ராசஸர் பயங்கரமா திணறும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஹீட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களோட மொபைல எந்த ஒரு கேம்ஸ் விளையாடாலும் சரி ஆரம்பத்தில் ஸ்மூத்தாகவும் கடைசியில லைட்டிங்காகவும் வந்து முடியும். எந்த மொபைல் எடுத்தாலும் இதே ஒரு ரீசன் தான் இருக்கும். அதுக்கு முழுக்க காரணம் உங்களோட மொபைல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹீட் தான். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது மூலமா உங்களோட ப்ராசஸர் அடி வாங்கும். அந்த ப்ராசஸர் அடி வாங்குறது மூலமா உங்களோட கேமிங்கும் பயங்கரமா அடி வாங்கும். உங்களோட மொபைல் செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ள டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ள போய்க்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ள போய் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மானிட்டரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மானிட்டரிங் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கும். அதில் வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் எனபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிற, அதாவது லாங் டைம் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிற அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் டிசபிள் பண்ணி விட்டுரும். இது மூலமா உங்களோட மொபைல பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிற அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் ரன்னிங் ஆகக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் மோட் எனபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க.
எனபிள் பண்ணி வைக்கிறது மூலியமா பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு ஆப்ஷனுமே ரன்னிங் ஆகாது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டோன்ட் கீப் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்க வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்றது மூலியமா உங்களோட மொபைலை நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் உங்களோட மொபைல் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எதையுமே உங்களோட மொபைல் இருக்கிற ஆப்ஸ் ஃபுல்லாமே எதுவுமே எடுக்காது. ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ஆப் வந்து கலெக்ட் பண்ணி அந்த ஆப் எல்லாத்தையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி விடும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை, ரிமூவ் பண்ணி விட்டுரும். இதை நீங்க எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எப்பயுமே ஸ்டாண்டர்ட் லிமிட்ல இருக்கும், அதாவது நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறது மூலிமா பேக்ரவுண்டில் எந்த ஒரு ப்ராசஸுமே ரன்னிங்கே ஆகாது. இதை யூஸ் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. ஹீட்டிங் அவ்வளோ ப்ரொடியூஸும் ஆகாது. இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ, என்னோட மொபைலில் ஹீட்டிங் ப்ராப்ளம் இறங்கவே இல்லை, என்னோட மொபைலில் அதிகமாக ஆப்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை, இருந்தாலும் என்னோட மொபைலில் ஜிபியில் அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களோட மொபைலை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைலில் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஏதாச்சும் ஒரு பக்ஸ் இருந்தால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுக்காக தான் அப்டேட் பல பேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களோட மொபைலில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா அந்த மொபைலில் இருக்கிற அந்த ஹீட்டிங் இஷ்யூ உங்களால் தடுக்க முடியும். யூஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களோட மொபைலில் கேம்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் கவர் எதுவுமே யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பேக் கவர் யூஸ் பண்ணுறது மூலியமா எப்படா வெளியே ட்ராவல் ஆகி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி பேக் கவர் யூஸ் பண்ணியே பண்ணாங்க. இதுவே கீட்டை வெளியே போகாத மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட பாடியும் ஹீட்டை அப்சர்வ் பண்ற ஒரு பார்ட் தான். உங்களோட மொபைலை ஹீட்டை ரெடியூஸ் பண்ணதுக்காக உங்களோட மொபைல் வந்து பிரிச்சுக்கிட்டே உள்ள ஏசிக்கிட்டே போய் வைக்காது. இது மூலமா உங்களோட மொபைல் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி உங்களோட மொபைலை ஹீட்டை ரெடியூஸ் ஆகுதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. நீங்க வச்சுக்கிற மொபைலோட பிராண்ட் என்ன, மாடல் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.